ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொரியல் சாதம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொரியல் சாதத்துக்கு தேவையான காயை சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் கேரட்டு இது ரெண்டுத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய்க்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த காய் கொஞ்சம் ஓரளவு வேகணும், ரொம்ப இது மைய வேகணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒரு பாதி அளவு வேகணும். அதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் இது வேகணும். ஸோ இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் ஓரளவு வெந்துடுச்சிங்க. இப்போது இந்த பொரியல் சாதத்துக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த காய் சாதத்தில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ காய்கள்லாம் கொஞ்சம் நடுப்புற இருக்கக்கூடிய காய்களை ஓரமாக கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. இதுலேயே நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம். ஸோ முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் இதில் 3 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ நான் 3 முட்டையை சேர்த்து இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பும் தூவி விட்டுக்கிறேன். அந்த முட்டையில் உப்பு நம்ம எதுவும் பீட் பண்ணாமல் சேர்க்கறதுனால லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் முட்டையை பீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த முட்டையோட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசியில் வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்தை கொஞ்சம் விரையாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி பொரியல் சாதம், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்யும்போது சாதத்தை நம்ம கொஞ்சம் விரையாக எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது உடையாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா சாதத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பொரியல்லாம் கொடுக்குறத விட அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. சில டைம் சில பொரியல்களை வந்து குழந்தைங்க சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த போல் நீங்கள் காய்களை சேர்த்து சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சாதத்தில் நம்ம ஃபைனலாக மல்லியிலையை சேர்த்து சாதத்தை இறக்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதங்க. இதை நான் வீட்டில் செஞ்சு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தயிர் சாதத்துக்கு நமக்கு அதிக அளவில் எண்ணெய் தேவைப்படாது. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன், அரை டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நான் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்கறதுனால நமக்கு சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தாளிப்பு கொஞ்சம் பொடிஞ்சு வரட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேருங்க. ஸோ இப்போ தயிரை சேர்த்துலாம். தயிர் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் சாதத்துடைய டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்க இதில் கொஞ்சமாக மாங்காய் பீஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சம் மல்லியலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
ஸோ சாதம் பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதத்தில் தான் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்தை கொஞ்சம் குழைவாக வடித்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இதில் நம்ம தாளித்த தயிரை சேர்த்துக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா சாதத்துலேயே தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்குவாங்க. எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் தயிரை சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் தயிரை சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இப்போது நம்ம தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய 2 வெரைட்டி ரைஸும் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.